இங்கே வந்து எவ்வளோ நாள் நீங்கள் இப்போ? நான் வந்து 5 மாசமா போகுது. 5 மாதம். யார் உங்களோட ஏஜென்சி எங்கள் நாட்டு? இந்த ஏஜென்சி குருநாகல் டிரான்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லி. குருநாகல் டிரான்ஸ் வேர்ல்டு. சப்ளையர் பாரிஸ் என்று சொல்கிற ஒரு ஆள் மூலமாக தான் நான் வந்தேன். அவர் கண்டியில் இருக்காரு. எனக்கு சொன்னாங்க 1800 ரூபா. நீங்கள் வந்து என்ன விசா? எம்ப்ளாய்மெண்ட் விசாவா? எம்ப்ளாய்மெண்ட் விசா. 1800 ரூபா சம்பளம்னு சொல்லி எடுத்தாங்க சாக்லேட் கம்பெனி. ஆனால் இங்கே பெரிய சப்ளையர் கம்பெனி ஒழுங்கா சம்பளம் இல்லை. 2 மாதம் சம்பளம் 1800 ரூபா சம்பளம்னு சொல்லி போட்டு எவ்வளோ சம்பளம் இங்கே தந்தாங்க? 800 ரூபா சம்பளம் தந்தாங்க. கையில் 800 ரூபா தந்தாங்க. அதில் ஓட்டி ஓவர் டைம் எல்லாம் செஞ்சு இருக்கிறதுக்குன்னு ஒரு 20 ரூபா 30 ரூபா கூட வரும். 820 ரூபா அப்படி சம்பளம் கிடைக்கும். 820 ரூபா கிடைக்கும். சாப்பாடெல்லாம் அதுக்குலாம் சாப்பாடெல்லாம் இருக்கலாம். போனால் எப்படி ஒரு 500 ரூபா எவ்வளோ மிச்சப்படும்? எப்படி எங்களை கையில் மிச்சப்படுறேன்டா விட்டு அனுப்புகிற அளவுக்கு கண்டு வராது. ஒரு 700 ரூபா அப்படின்ட்டு நாங்கள் மிச்சம் செலவு குறைச்சி அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணேன். செலவு குறைச்சி. அப்படின்ட்டு சரியான பிரச்சனை. இப்படி சாக்லேட் கம்பெனி பேக்கிங் வேலைன்னு சொல்லி நாட்டில் சாப்பாடெல்லாம் எப்படி? அங்கே சாப்பாடெல்லாம் அங்கே எங்களோட நாங்கள் சமைக்கணும். அங்கே சாப்பாடு சளி கட்டாடக்குன்னு தர மாட்டாங்க. அடிக்க வர அப்படின்னு பிரச்சனை இருக்கு. அன்றைக்கு அந்த வீடியோ ஒன்று தந்தீங்க எனக்கு. நீங்கள் செருப்பால் அடிக்கிற பாட்டாவால் அடிக்கிற வீடியோ அதுவும் கூட ரூம்லாண்ணா? அது எங்கட ரூம்ல. அது ஏன் அடித்தவங்க அந்த பாட்டாவால்? அது ஏன் அடிச்சேன்னா இப்போ ஷிஃப்ட்டுக்கு வேலை மாதிரி பொடிய மாதிரி வருவாங்க. அப்போ லேட்டாகி சமைச்சி எல்லாம் செஞ்சு எடுத்து போட்டு கோல் கைக்கிற டைமில் வந்து செருப்பால் அடிச்சு என்னது கோல் கைச்சிட்டு படம்னு சொல்லி அடிச்சு. படம்னு சொல்லி அடிச்சு. இப்போ எல்லாம் மொத்தம் எத்தனை பேர் ஸ்ரீலங்காக்கள் நீங்கள் இந்த கம்பெனியில்? ஸ்ரீலங்காக்கள் ஒரு 15-16 பேர் இருக்காங்க. 15-16 பேர். இப்போ வெளியாகிட்டாங்களே நிறைய பேர். அதுலேருந்து வெளியாகிட்டாங்க. எனக்கிட்ட இருந்தால் வந்து எத்தனை பேர் நான் எடுத்திருக்கிறேன்? அதுலேருந்து 7-8 பேருக்கிட்ட எடுத்திருக்கிறேன் நான். வெளியால் நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. எடுத்து நாட்டுக்கு அனுப்பினேன். இப்போ இந்த முறை நான் உங்களை எத்தனை பேர் அனுப்புகிறேன்னு 5 பேர் அனுப்புறதுக்கு இருக்கேன். இப்போ நான் இந்த கிழமை 5 பேரும் போகிறீங்க நாட்டுக்கு. அப்படின்ட்டு பொய்யான விசாக்களை சொல்லி கொடை மறையெல்லாம் ஏமாற்றி நாட்டில் அனுப்புகிறாங்க. அந்த விசா சாக்லேட் கம்பெனி பேக்கிங் வேலையெல்லாம் சொல்லி நம்பி இங்கே வரவானா எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் ஒழுங்காக சம்பளம் இல்லை, ரூம் ஒழுங்காக இல்லை, சாப்பாடு இல்லை, சம்பளம் தர மாட்டாங்க. அதால் யாரும் இப்படியான ஏஜென்சியை நம்பி வரவானா. இது குருநாகல்ல இவங்களோட ஏஜென்சி எப்படி? பெரிய ஏஜென்சியா? பெரிய ஏஜென்சி. பெரிய ஆஃபீஸ் ஒன்று வச்சுக்காங்க உள்ள. என்கிட்ட சொன்னாங்க நாங்கள் ஜெனிவினா எல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு. இவங்களுக்கு வேறு பிரான்ச் இருக்குதா கொழும்புல? அப்படியெல்லாம் கொழும்புல ஒன்று இருக்கு. டிரான்ஸ் ஏசியன் ஒன்று இருக்கு. டிரான்ஸ் ஏசியனா? டிரான்ஸ் ஏசியன் ஒன்று இருக்கு. அது டிரான்ஸ்கோவா? டிரான்ஸ் ஏசியன் ஒன்று. டிரான்ஸ் ஏசியன். குருநாகல்ல டிரான்ஸ் வேர்ல்டு ஒன்று இருக்கு. குருநாகல்ல டிரான்ஸ் வேர்ல்டு. இவங்களோட தான் எல்லாமே. கொழும்புல இருக்கிறவங்களோட ஏஜென்சி எப்படி? பெருசா? அதுவும் நான் போய் பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. பெரிய ஆஃபீஸ் தான். நிறைய பேர் ஸ்டாஃபாக இருக்காங்க. ஸ்டாஃப் ஒரு 12 பேர் 13 பேர். 12-13 பேர். அப்படி பெரிய ஆஃபீஸ் வச்சு அந்த மாதிரி செய்கிறாங்கண்ணே. அதுதான் பிரச்சனை. யாரும் நம்பி வர வேணாம். பொய்யான சம்பளத்தை எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. நான் என்ன பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறேன். அப்படி தான் விசாவெல்லாம் எப்படி அடிப்பாங்க, விசா என்ன மாதிரி சம்பளம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்து இனி ஏமாறாமல் நல்ல ஒரு விசாவை பார்த்து இங்கே வாங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ இதே மாதிரி நான் நிறைய நேரத்துலையும் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். போன கிழமை ஒரு பொடியன் அந்த பொடியன் பேசின வீடியோ நான் அந்த பொடியின் வரையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஃபேஸ்புக்லையும் இருக்கும், யூடியூப்பில் கிடைக்கும், என் டிக்டாக்லையும் இருக்குது. எல்லாத்துலேயும் நான் அந்த வீடியோக்களையும் போட்டிருக்கேன். அடுத்து இவங்களுக்கு அடித்த வீடியோ எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் விசா இருக்குது, சாக்லேட் கம்பெனியில், பெர்ஃப்யூம் கம்பெனியில், அப்படி பேக்கிங் வேலை, இந்த வேலைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் பொய்யை சொல்லி 1100 சம்பளம் 1600 சம்பளம் மண்டெல்லாம் பொய்யை சொல்லி அனுப்புகிறாங்க. ஆக்கள் எடுத்து அனுப்பி இங்கே வந்து எல்லாரும் நாசமாக போயிருக்காங்க. ஒருத்தருக்கும் சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, கடுமையாக கஷ்டப்படு இந்த பிள்ளைகள். இப்படி யாரையும் இந்த மாதிரி விசாக்கள் அனுப்பாதீங்க தயவு செஞ்சு. எல்லாமே நம்பி அவங்களுக்கு காசை கொடுத்து இங்கே வந்ததுக்கு பிறகு ஒன்றும் இல்லாமல் போகாதீங்க. இப்போயும் எங்களோட ஊரில் இருந்தும் எங்கள் 2 பொடியம்மாரை கால் பண்ணினாங்க. அவங்களோட வீட்டிலேருந்து ஊரில் இருந்து எங்கன்னு சொன்னால் காவத்து மனையிலேருந்து அங்கேயும் 2 பேர் வந்துட்டு எலக்ட்ரிக் ஹெல்ப்பர்ன்னு சொல்லி எடுத்து
விசா அடிக்கலையாம், இப்படி என்னமோ ஒரு இடத்த போட்டிருக்காங்களாம், சாப்பாடு இல்லையாம், கஷ்டப்படுதான் பிள்ளைகளோன்னு சொல்லி. அதுக்காக எல்லாரும் பார்த்து கேட்டு கவனமாக வெளிநாட்டுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் நல்ல ஆக்களை வச்சு, உங்களோட ஊர் ஆக்கள், உங்களோட ஃபெமிலி ஆக்கள், அந்த மாதிரி ஆக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வச்சு எல்லாத்தையும் பார்த்து கேட்டு விசாரித்து ஆக்களை அனுப்புங்க. பாருங்க எவ்வளோ பேர் பாவம் வந்து சும்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி.